வேளாண்மை நிலத்தில் போன வருஷம் பார்த்திங்கன்னா நமது பாரம்பரிய ரகமான தூயமல்லி நெல் சாகுபடி பண்ணியிருந்தோம். அதுலேருந்து நீங்கள் எளிமையாக பயன்படுத்துகிற விதமாக தூயமல்லி புழுங்கல் அரிசி நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோங்க. இந்த புழுங்கல் அரிசி பார்த்திங்கன்னா கைக்குத்தல் மெத்தடில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். நெல்லிருந்து உமி மட்டும் நீக்கி தவிடு நீக்காத அரிசிங்க, பாலிஷ் பண்ணாத அரிசிங்க கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அரிசியில் ஊட்டச்சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த அரிசியை உங்களோட இட்லி தோசைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அல்லது உங்களோட மத்தியானம் சோறு ரெடி பண்ணுறது கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இல்லை ஸ்நாக்ஸ் எதாவது ரெடி பண்ணால் கூட இந்த அரிசியை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. இதுலேருந்து இன்னொரு ப்ராடக்ட்டை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த ஸ்நாக்ஸ் யாராவது ரெடி பண்ணி சாப்பிடணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு நாங்கள் ட்ரை ஃப்ளாரை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இமீடியட்டாக எங்களோட ஸ்டோர் சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டோட ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா போன வருஷம் சாகுபடி பண்ணதுன்னு சொல்லியிருந்தேன். இதை வந்து அறுவடை முடித்து ஒரு 3 மாதம் ராவாக ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நாங்கள் பாயில் பண்ணி ஒரு 7 மாதம் அகைன் நாங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் இந்த புழுங்கல் அரிசி பழைய அரிசி இருந்ததுன்னா விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த புழுங்கல் அரிசி பழைய அரிசியில் கைக்குத்தல் முறையில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு பழைய அரிசியும் கிடைக்குது, அதே சமயத்தில் கைக்குத்தல் மெத்தட்லேயும் கிடைக்குது. உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்குங்க. யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட்